தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிவண்ணன், இது தொடர்பான உங்களது விரிவான தகவல்களை கொடுக்கலாம். வணக்கம். வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. அதே போல தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக இன்றைய தினம் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த கடலோர ஓரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதை குறிக்கும் விதமாக அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வளிமண்டல சுழற்சி என்பது வங்கக்கடல்ல நிலவி வருவதன் காரணமாக, அதாவது வட தமிழக கடலோர பகுதிகளிலையும் தென்கிழக்கு அரபிக்கடல்லையும் நிலவுவதன் காரணமாக இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே இதற்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இந்த மழை பொழிவு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உங்களது விரிவான தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்.